Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and good evening. இன்ஷால்லா இனிமே பாஸ் பேப்பர் போய் கொண்டு இருக்கிற மாதிரி தனியாக ப்ரொஜெக்ட்னு ஒன்று இப்போ ஸ்டார்ட் பண்ணி போய் கொண்டு இருக்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வி வாட்ஸ்அப் சேனலில் அப்லோட் பண்ணப்படும். அதுக்குரிய விளக்கம் ஒவ்வொரு நாளும் அதுக்குரிய விளக்கம் ஒரு வீடியோ மூலம் அனுப்பப்படும். எட்மின்க்குன்னு ஒரு நம்பர் தந்துக்குது. அந்த கேள்வியை காலையில் செஞ்சு அனுப்ப சொல்லிக்கிறோம். அந்த நம்பருக்கு அனுப்பி அது சரியாக பிள்ளையாண்டு எந்த கேள்வி சரி எந்த கேள்வி எவ்வளோ டிகிரின்னு உங்களுக்கு கரெக்ட் பண்ணி அதை அனுப்புவாங்க. பின்னேரம் வீடியோ அப்லோட் பண்ணப்படும். விருப்பமானாக்க தியரி கிளாஸும் நடக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில ஆட்களுக்கு இந்த ஒவ்வொரு யூனிட்டில் பிரச்சனை வைக்கலாம். இப்போ அதுக்கு வேண்டிய வீடியோவையும் நீங்கள் வேண்டாம் கேட்டு எடுத்து பார்த்துக்கிடலாம். சில வீடியோஸ் ப்ரைவேட் பண்ணப்பட்டிருக்கும். அதுக்கு விருப்பமானாக்க அதை கேட்டு எவ்வளோ பேமெண்ட்டோ அதை பார்த்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ நான் இப்போ ப்ரொஜெக்ட்னா இப்போ சொன்னேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸில் ஒவ்வொரு நாளும் சேனலில் ஒரு கேள்வி அப்லோட் பண்ணப்படும். அதுக்குரியது ஒவ்வொரு நாளும் செஞ்சு விடப்பட்டு பின்னேரம் வீடியோவாக அப்லோட் பண்ணப்படும். இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணப்பட்டிக்கு ஒரு கேள்வி போடப்பட்டிக்குது. அதுக்குரிய டிஸ்கஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி பார்ப்போம். அதில் ஏ பார்ட் கேள்வி ஒரு நுழம்பு வலையின் உற்பத்தி விலை ரூபா 600 ஆகும். உற்பத்தி செய்யப்படும் ஒரு நுழம்பு வலை 20% இலாபத்துடன் விற்கப்படுகின்றது. சரியா? அது தரவு தந்துக்கிறாங்க. கீழே உற்பத்தி செய்யப்படும் ஒரு நுழம்பு வலையின் விற்கப்படும் விலையை காண்க. மோனாய் உற்பத்தி செய்யப்படும் ஒரு நுழம்பு வலையில் விற்கப்படும் விலையை காண சொல்லிக்கிறாங்க. பார்ப்போம். நான் ஒவ்வொரு மெத்தடில் செஞ்சு காட்டுறேன். முதல்ல 100 மேல் 20% எவ்வளோ லாபம்னு காண்றது. ஆரம்ப விலை என்ன 600 சொல்லிக்கிறாங்க. 20% லாபம். சரியா? 100% 600 அதுல 20% எவ்வளோன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறோம். சரிதானே? இப்போ 120 ரூபா. இது லாபம் மட்டும். இப்போ அவங்க கேட்டுக்கிறது என்ன கேள்வி கேட்கிறாங்க? விற்கப்படும் விலையை காட்டு. விற்கப்படும் விலை ஆரம்ப விலை 600 ரூபா. இப்போ லாபம் 120 ரூபா. $720. இதை நீங்க எப்படி செய்யறத ஒரேடியா செஞ்சுட்டு போறாங்க. இது சும்மா டைம் எடுக்கிற இந்த எடுத்து இப்படி ஒரு ஸ்டெப் செஞ்சு அதுக்கப்புறம் இப்படி தனியாக செஞ்சு போறதை விட ஒரே ஸ்டெப்ல செஞ்சுட்டு போயிடலாம். ஒன்னா 100% தான் 600 ரூபாண்டா. இப்ப லாபம் தானே கேட்டிக்கு. அப்ப 100 இல்லை மொத்த விலைக்கு விற்கிற விலை இப்ப 120 எவ்வளோன்னு பார்க்கணும். இருக்குன்னா 220 ரூபா வரும். இதுதான் ஏ பாட்டுற முதலாவது கேள்வி. சரிதானே? இப்ப அதுல ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். ரெண்டாவது கேள்விக்கு மேல முன்னுக்கு தரவு தந்திக்கிறாங்க. அது என்ன தரவுண்டா? மூலப்பொருள்களின் செலவு அதிகரிப்பதன் காரணமாக முதல் மூலப்பொருள்கள் 600 ரூபாய்க்கு தான் உற்பத்தி செஞ்சுக்கிறாங்க. இப்போ செலவு அதிகரிக்குதான் மூலப்பொருள்களின் செலவு அதிகரிப்பதன் காரணமாக நுழம்பு வலையின் உற்பத்தி விலை அதிகரிக்கின்றது. இப்போ மூலப்பொருளோட விலை கூடினா அவங்க லாபம் வைக்கிறதால உற்பத்தி விலையும் அதிகரிக்குது. சரிதானே? முன்னர் பெற்ற அதே 20% லாப சதவீதத்தை பெறுவதற்கு உற்பத்தி செய்யப்படும் நுழம்பு வலையை ரூபா 792 விற்பதாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது.
முதல்ல வந்து 720 ரூபாய்க்கு வித்துக்கிட்டாங்க. இப்போ வந்து உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள், அதான் மூலப்பொருட்களோட விலை கூடுறதால வந்து 792 ரூபாய்க்கு இப்போ விற்கிறாங்க. இப்போ அவ்வளோ தரவு தந்துக்கிறாங்க. இப்போ அதில் கேள்வி வந்து மூலப்பொருளின் செலவு அதிகரித்த பின்னர் ஒரு நுளம்பு வலையின் உற்பத்தி விலை யாது? இப்போ அவங்க கேட்டுக்கிறாங்க வந்து இப்போ உற்பத்தி விலை என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி, நான் இது ஒரே ஸ்டெப்லேயே செஞ்சுட்டு போகிறேன். இப்படி தனியாக கண்டு லாபத்தை கண்டு அதுக்கப்புறம் கழிச்சும் செய்யலாம். நான் ஒரேடியாக ஒரு ஸ்டெப்லேயே செய்கிற மாதிரி செஞ்சுட்டு போகிறேன். ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் உள்ள லாபம் எவ்வளோ, இப்போ உற்பத்தி விலையை கண்டு அதுக்கப்புறம் மொத்த விலையை கண்டு உற்பத்தி விலையில் லாபத்தை கண்டு அதுக்கப்புறம் அவன் தந்திக்கிறான். இப்போ விற்கிற விலை 792 ரூபாண்டு, அதில் இந்த கழிச்சும் காணலாம். நான் ஒரேடியாகவே இந்த உற்பத்தி விலையை காண்ற மாதிரி செஞ்சுட்டு போகிறேன். சரி தானே? இப்போ வந்து அவன் தந்திக்கிறாங்க வந்து 792 ரூபாய்க்கு விற்கப்படுது பொருளோட விலை. அப்போ வந்து 120 வீதம் 120 வீதம் தான் என்னது 792 ரூபா. ஏன்னா லாபத்தோடு சேர்த்து தானே 120 வீதம் 792 ரூபாய்ன்னு சொல்லி. அப்போ 120 வீதத்தில் 20 வீதம் லாபம். இப்போ அவங்க கேட்குறது வந்து 100 வீதம். 100 வீதம் தான் என்னது நம்மளோட மூலப்பொருட்களுக்கு அந்த பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படுறதுக்கு விலை. இப்போ 120க்கு வந்து 792 ரூபாண்டா. இப்போ 100 வீதத்துக்கு எவ்வளோ, அதுதான் இப்போ கேள்வி. இல்லைங்கிட்டா? இப்போ சைஃபரை வெட்டலாம். இப்போ நம்ம சுருக்கலாம். 12க்கு வந்து 7க்குள்ள இல்லை அப்படின்னா 12 இப்போ இதுக்குள்ள சுருக்குனா வந்து 6 முறை. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட மிச்சம் வந்து 72. இப்போ மொத்தமாக சுருக்குனா 66 வரும். இப்போ இதை வட்டி 12 இதுக்குள்ள 792க்குள்ள 66 முறை வரும். அப்படின்னா வந்து 66 தர 10 ரூபா 660 வரும். விற்கப்படுற விலை 660 ரூபாய். கிளியர் தானே? இப்போ அடுத்தது வந்து அவங்க கேட்டுக்கிறாங்க மூணாவது கேள்வி, நுளம்பு வலையின் உற்பத்தி விலை அதிகரித்த அளவை முந்திய உற்பத்தி விலையின் சதவீதமாக காட்டுக. நிறைய பேர் வந்து நமக்கு செஞ்சு இந்த ஆன்சரில் என்ன செய்கிறாங்கன்னா வந்து எப்படி செய்கிறாங்கன்னா சும்மா அநியாயம் பை மிஸ்டேக் போல விடுற மாதிரி நிறைய பேர் வந்து எப்படி போடுறாங்கன்னா 660 மேல் ஆன்சர் அனுப்ப சொன்னதுன்னா அனுப்பி 660 இல்லை முதல் விலை வந்து 600 ரூபா. சரிதானே? முதல் விலை வந்து 600 ரூபா. இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்ன, நுளம்பு வலையின் உற்பத்தி விலை அதிகரித்த அளவை முந்திய உற்பத்தி விலையின் சதவீதத்தில் காட்டுக. 600 மேல் 660க்கு போட்டு வீதம் எழுதுறாங்க. அவங்க அதிகரித்த விலையை தான் கேட்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ, முதல்ல 600 ரூபாய்க்கு விற்றது இப்போ 660 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்படின்னா 60 வீதம் 60 மட்டும் தான் போடணும். 60 தானே அதிகரிச்சிக்கு தர 100. சரிதானே? பத்து சதவீதம் தான் மூணாவது கேள்வி. விளங்கின்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பி பார்ட். சரிதானே? இப்போ வந்து பி பார்ட்டை பார்ப்போம். அது இறைவரி சம்பந்தமான கேள்வி ஒன்று. பி பார்ட் சொல்லிக்கிறாங்க வந்து ஒரு குறித்த நகர சபை ஒரு வீட்டின் ஆண்டு பெருமானத்தை ரூபாய் 24,000 ரூபாக மதிக்கப்பட்டுள்ளது. அந்த வீட்டு ஆண்டு பெருமானம் வந்து ரூபாய் 24,000 ரூபாக மதிக்கப்பட்டுள்ளது. சரிதானே? அளவீட்டு இறைவரியாக ஒரு காலாண்டிற்கு தரவை சரியாக கவனிச்சுக்கிறணும். ஒரு காலாண்டிற்கு ரூபாய் 840 அறவிடப்படுகின்றது. நகரசபை அறவிடப்படும் ஆண்டு இறைவரி சதவீதத்தை கேட்டீங்க. காலாண்டு வரிண்டா 4 மாதங்களுக்கு ஒருக்காக செலுத்துறது தான் காலாண்டு வரின்னு சொல்கிறது. சாரி, 4 மாதத்துக்கு ஒருக்கா இல்லை, 3 மாதத்துக்கு ஒருக்கா. அப்படின்னா மொத்த பெருமானத்தை வந்து உதாரணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கணிக்கப்படும் தானே,
இப்போ 24,000 ரூபாண்டா இத்தனை வரி வீதம்டா அதை வச்சு ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ கட்டண்டு கணிக்கப்படும். அப்போ அதை வச்சு கணிக்கப்பட்ட பெருமானத்தை வந்து 4ஆக பிரித்து காலாண்டு வரி 4 பங்காக வந்து கட்டுறது, அதுதான் காலாண்டு வரி. இப்போ அவங்க தந்திக்கிறது வந்து 3 மாதத்துக்கு அவங்க கட்டுறது சரியா, அப்படின்னா கால் ஆண்டு சரித்தானே. அவங்க அதுக்கு தந்திக்கிற தொகை வந்து 840 ரூபா. இப்போ 840 வந்து காலாண்டு வரி. அப்போ ஒரு வருஷத்துக்கு செலுத்துறத நம்ம கண்டுபிடிக்கணும். 840 தர 4, இப்போ இது வருடத்திற்குள்ளதாக ஆகும். விளங்கித்தன இது வருடத்திற்குள்ளது. விளங்குது நல்லா இருக்கும். இப்போ அதில் பெருக்கி பார்த்தா வந்து 4 0 0 0 2 16 6 எழுதி 1 மிச்சம் 8 32 1 33 இது ரூபா 3360 ரூபா வந்து இப்போ அவர் வந்து ஒரு வருடத்திற்கு அவர் செலுத்த வேண்டிய மொத்த வரி சரியா. இப்போ அவங்க கேட்டுக்கிறது என்னது, வரி சதவீதத்தை கேட்டுக்கிறான் சரியா. அப்படின்னா வந்து அவங்க வீட்டோட பெருமானம் என்ன சொல்லிக்கிறாங்க, 24,000 ரூபாய். இப்போ வரி சதவீதம் கண்டுபிடிச்சோம் 3360. இப்போ வரி சதவீதம்னா இப்போ 100 சதவீதத்தை கேட்டுக்கிறதால 100ஆல பெருக்கணும். எத்தனை, இந்த 2 சைஃபரையும் இந்த 2 சைஃபரையும் கேன்சல் பண்ணலாம், இந்த சைஃபர் கேன்சல் பண்ணலாம். இப்போ வந்து 24 இதால் 24 136 சொல்லுனா 14 வரும். 14% தான் இப்போ நம்ம வந்து என்னது இறைவரி சதவீதம். அவ்வளோதான் அந்த கேள்வி. அடுத்த கேள்வி அப்லோட் பண்ணப்படும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள், குரூப் லிங்க்கையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களால் ஏண்டளவு சப்போர்ட்டுன்னு நம்மளுக்கு தான்.